வணக்கம். இன்றைக்கி வீடியோவில் சாதா ப்ளவுஸ்க்கு பைப்பிங் எவ்வளோ ஈஸியான முறையில் தைக்கலான்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு இந்த மாதிரி ஒரு 1.25 இன்ச்சில் கிராஸ் துணி இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். கிராஸ் துணி இந்த மாதிரி இழுத்து பார்க்கும்போது இழுவை கொடுக்கணும், அந்த மாதிரி கட் பண்ணிக்கணும். இப்போது இந்த கட் பண்ண துணியை இந்த மாதிரி ஜாயின் பண்ணிக்கலாம். கிராஸாக வச்சுட்டு இந்த மாதிரி ஜாயின் பண்ணிக்கலாம். இன்னொரு துணி ஜாயின் பண்ணும்போது இந்த துணியை இந்த மாதிரி திருப்பி வச்சுட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போது இந்த துணியை உள்பக்கம் மேலே இருக்க மாதிரி இந்த மாதிரி வச்சுக்கலாம். ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு ஒரு பக்கம் அடிச்சுட்டு தையல் போட்டுக்கலாம். இந்த தையல் போட்ட பக்கம் ப்ளவுஸோட உள்பக்கம் வரும், அதனால் பிசுறு தெரியாமல் இருக்கிறதுக்கு தான் அந்த தையல் போடுறோம். பெரிய தையலே போட்டுக்கலாம். இந்த மாதிரி தையல் போட்டு முடித்ததும் அங்கங்கே இந்த மாதிரி தையலை கொஞ்சம் கட் பண்ணி விட்டுடலாம். அப்போ தான் கொஞ்சம் லூஸ் கொடுக்கும். இப்போது ப்ளவுஸை நல்ல பக்கம் மேலே இருக்க மாதிரி இந்த மாதிரி வச்சுட்டு இப்போ பைப்பிங் துணியை இந்த மாதிரி வச்சுட்டு ஒரு 1/4 இன்ச் அளவில் தையல் போட்டுக்கலாம். தையல் போடும்போது ப்ளவுஸ் துணியை இழுக்காமல் பைப்பிங் துணியை மட்டும் இழுத்து கொடுத்து தையல் போட்டுக்கலாம். இந்த மாதிரி தையல் போட்டு முடித்ததும் கொஞ்சம் துணியை விட்டுட்டு கட் பண்ணிக்கலாம். முன்பக்கமும் அதே மாதிரி கொஞ்சம் துணியை விட்டுட்டு தையல் போட்டுக்கலாம். இப்போது அந்த கொஞ்சம் துணி விட்டோம்ல, அதை அந்த மாதிரி மடித்து விட்டுட்டு பைப்பிங் துணியை இந்த மாதிரி உள்பக்கமாக மடித்து விட்டுட்டு தையல் போட்டுக்கலாம். தையல் போடும்போது அந்த தையல் இந்த கேப்பில் இருக்க மாதிரி பார்த்துக்கலாம். இப்போது தையல் போட்டு முடியும் போது இப்போது எக்ஸ்ட்ரா கொஞ்சம் துணி விட்டோம்ல, அதை அந்த மாதிரி மடித்து விட்டுட்டு தையல் போட்டுக்கலாம். இப்போ உள்பக்கம் பாருங்கள், இந்த மாதிரி மடித்து விட்டுட்டு தைச்சோம்ல, அது பிசுறு தெரியாமல் நீட்டாக அழகாக இருக்குது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோஸை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நன்றி.